வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம கேஷ்யூ நட் மசாலா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக எசன்ஸ்லாம் விட்டு செய்கிறத விடையும் இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்த கேக் நார்மலாக நான் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் கப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் பாலில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 3. இப்போ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த முந்திரி, ஏலக்காய், சுக்கு அப்புறம் பட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இந்த அளவுக்கு ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் அப்புறம் நம்மளோட சுகர் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாலில் லெமன் ஜூஸ் சேர்த்து வச்சுருந்தோம் பாருங்கள். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ கப் சைஸ் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். பெரிய கப்பாக இருந்தால் அரை கப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படும். கடைசியில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம அந்த மில்க் அப்புறம் நம்மளோட அந்த சுகர் பவுடர், பட்டர் எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக க்ரீமியாக மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட்டு அதுவும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்புக்கு நீங்கள் சுகர் 3/4 கப் எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் மைதா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்மூத்தான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் மைதா நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால கேக்கில் மஞ்சள் வாசனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வராது. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூட 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக்கோட மாவு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணும்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும் பேட்டர். ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேப்பர் கப் நான் எடுத்திருக்கேன்.
இதில் நான் 1 கரண்டி மாவு தான் சேர்க்க போகிறேன். அதாவது 1/4 கப்பு அளவுக்கு நம்ம மாவு விட்டால் போதும். மாவு விட்டுட்டு கப்பை வந்து நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி இட்லி தட்டு போட்டிருக்கேன். அதில் கீழே ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் எதுவுமே வைக்கல. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த கப்பை வந்து நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. மாவு இதில் ஒட்டலை. ஸோ இது வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கப் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர்ஸை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேஷ்யூ நட் மசாலா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான கேஷ்யூ நட் மசாலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.